நிலா கருப்பு நிலா கண்ணே கலங்குறது. அனைவருக்கும் வணக்கம். நான் டிலான். நான் ரதி. ஓகே, இப்போ இன்றைக்கு நம்ம எங்கே நிற்கணும் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ரதியம்மாவின் வீட்டை பின்பக்கமாக தான் நிற்கிறோம். என்ன ரதியம்மா? முத்தத்தில் நிற்கும். வீட்டு முட்டத்தில் நிற்கிறோம். ஏதாச்சும் முட்டைன்னு சொன்னால் ரதியம்மாட வீட்டை தான் நிற்கிறோம். தோட்டத்துக்குள்ளே நிற்கிறோம். என்ன ரதியம்மாட தோட்டத்துக்குள்ளே தான் நிற்கிறோம். நல்ல குளிர்ச்சியாக இருக்கு. என்ன வீடுமா இருக்கு. மேலே பாருங்க. ஓ, மேலே பாருங்களேன். ஃபுல்லா பாருங்கம்மா. வாழை தின்ன வரோம். ஃபுல்லாக பாருங்க. சுவையா இருக்கு. ஆமாம் ஆமாம். இயற்கையோடு சேர்ந்து இன்னைக்கு ஒரு சுவையான லட்டு பிடிக்க போறோம். லட்டு என்ன பிடிக்க போறோம்? லட்டுக்கு தேவையான பொருட்கள் மகன் ரவை, தேங்காய், கச்சான், சீனி, பெனிச்சம்பழம், பிளஞ்சி, இந்த எருமைப்பால், பால் பால் பால்லாம் விட்டு என்ன சொன்னா லட்டு பிடிக்க போறோம் நாங்க. என்ன ரதியம்மா? இது லட்டு நல்ல சுவையான லட்டு. அக்கா தங்கச்சி மாதிரி இதே மாதிரி செய்து பாருங்க. மகள் அக்கா மாதிரி, பெரியம்மா மாதிரி, அம்மா மாதிரி இதே மாதிரி செய்து பாருங்க. ரதியம்மா செஞ்சு காட்ட போறாங்க. அதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்க. ஆனா 150 கிராம் ரவைண்டா 150 கிராம் சீனியும் போடணும். அது போட்டா தான் அது லட்டு மாதிரி வரும். ஏன்டா நம்ம மற்ற சாமான்லாம் போடுறோம், தேங்காய் அதெல்லாம் போடுறோம். உண்மையிலே ஸ்டெப் அண்ட் ஸ்டெப்பாக தான் போடணும். என்ன அதுக்கு ஒரு படிமுறை இருக்கு. அதுக்கு ஏற்ற மாதிரி செஞ்சு கொள்ளுங்க. ஓகே ரதியம்மா, அப்போ என்ன சொன்னா இது பொருட்கள் நாங்கள் என்ன செய்து காட்டுவோம். ஓகே, நிறைய இதுகள் இருக்கு, நாங்கள் செய்து காட்டுவோம். ஆமாம். என்னென்னு சொன்னால் நாங்கள் இப்போ கதைச்சிட்டு இருந்தால் நாங்கள் லட்டு செய்யணும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி எங்களோட சேனலுக்கு யாராச்சும் ஃபெஸ்ட் வாரிங்க சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணி போடக்கூடிய நோட்டிஃபிகேஷன் உங்கள் சேனல் வந்து ஏறும். பாய். இப்போ பார்த்தேன்டா நாங்கள் ஒரு இதண்டு செய்ய போகிறோம். என்னண்டா லட்டு செய்ய போகிறோம். அது லட்டு செய்கிறது தான் நாங்கள் தேவையான பொருட்கள் எடுத்துக்கணும். இது இந்த எருமைப்பால் அரைபோத்தல் மகன். எருமைப்பால் அரைபோத்தல். ஆமா. இது தேங்காய் ஒரு பாதி மகன். ஒரு பாதி தேங்காய் பூ அளவுக்கு தேவையான ஒரு பாதி. ஓகே. இது மகன் 150 கிராம் ரவை, 150 கிராம் சீனி, 150 கிராம் சீனி. ஆமாம். பிளஞ்சி 50, பேரிச்சம்பழம் 100 கிராம். இது 100 கிராம். 100 கிராம் கச்சான். இன்னைக்கு மாதிரி கரண்டில இருக்கேனே. ஓகே. அந்த கரண்டி கொஞ்சம் தேங்காய் வர்றதுக்கு தேங்காய் என்னது தேவையான ஒரு கடுகு. ஆமாங்க. ஓகே. தேங்காய் முதல் தேங்காய் வறுக்கணும். ரெண்டாவது இருந்தா தவை வறுக்கணும். ஓகே, நம்ம தேங்காய் வறுப்போமா? ஆமா. தேவைக்கு ஏற்ற தேங்காய் பூ போடுவேனே வறுக்கிறதுக்கு. தேங்காய் பூ போட்டு அளவுக்கு தேவையான தேங்காய் பூ வறுப்போம். நல்லா மொறுமொறுன்னு வறுக்கணும்னே. எவ்வளவு வறுவடுவோம். நல்ல வறுத்தான் ருசியா இருக்கிறேன். நல்ல வறுத்தான் ருசியா இருக்குமே. கூடாம இருக்கேனே. இப்போமா அறுவாடையில வறுவட்டு போகுதுமா. வறுவட்டு போகுதுண்ணே. ஓ, தெரியுது ரதியம்மா. அப்படியே அந்த கலர் மாறுது. என்ன வெள்ளையா இருந்தது. தேங்காய் மகன் பொலிவுக்கு போடலாம். தேங்காய் பூவேனே. அது என்னதுக்கு கணக்கு பொலிவு எல்லாம் அளவோட இருக்கணும். என்ன ஆனா தவை 100 சீனி 100 கிராம் போடணுமா? தவை 100 சீனி 100 கிராம் போடணும். என்ன பலகாரத்துக்கு அப்படிதான். பலகாரம் செய்யறதுக்கு மாவு 1 சுண்டா சீனி 1 சுண்டு போடணும். அப்போ அது பலகாரம் மாதிரி வரும். அது அப்படிதான். அது சரியா?
அந்த கம்மா மட்டும் மணக்கு வேணுமா மணக்குது தேங்காய் பூ தானே டக்கண்டு வரவட்டு டக்கண்டு வரவடுதுனே அக்கினி நான் தானே வளர்த்து இல்லை மனம் நம்மளுக்கு தேங்காய் அங்காலண்டு கேட்கலையுமா எங்கிட்டு தேங்காய் அம்மாட முத்தத்தில் விழுந்த தேங்காய் வந்து வந்தேன் அம்மா மாட்டேனே அப்பாவுக்கு சாப்பாடு கொண்டு கொடுத்தேனா பொன்னிறதுக்கு வறுக்கணுமா பொன்னிறதுக்கு வறுக்கணுமே வறுதான் அந்த லட்டு நல்ல சுவையா இருக்கும் லட்டு லட்டு கண்ணா லட்டு தின ஆசையா ஆசை எப்பொழுதும் பேராசை எப்பொழுதும் ஆசை தீருங்காலம் எப்பொழுது எங்கேயோ பார்த்த ஞாபகம் கொஞ்சம் தான் தெரியும் கொஞ்சம் தான் தெரியுண்ணே கொஞ்சம் பாட்டு தெரிஞ்சு வச்சுக்கல என்ன புறத்தில் கொஞ்சம் 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 ஞாபகம் இருக்கு 5 வயதுல கொஞ்சம் கொஞ்சம் இருக்குமே எனக்கு இந்த படித்த ஒன்று ஞாபகம் வருது இல்லை அதிகம்மா நான் தும்மோனி ஸ்கூலில் படித்ததான் பிறகு பட்ருபி ஸ்கூல்லையும் படித்தேன் இந்த ஒன்று ஞாபகம் இல்லை அன்றைக்கி கருப்பு நிலா கருப்பு நிலா கண்ணே கலங்குறது துளி துளியாய் துளி துளியாய் கண்ணே விழுகிறது நல்லா இருக்குதா நல்லா இஞ்சி அதிகமா நல்லா வரமாட்டுது வேணும் நம்ம இறக்குவோமா இறக்குவோமே கணக்கா வந்துட்டு இப்படிதான் அந்த லட்டு எடுக்கு இந்த மக்கள் வறுத்து இருக்கணும் பச்சையா வறுத்து போட எடுத்தாது பச்சையா செய்த லட்டு ருசி இல்லை எல்லாம் வறுத்து பண்ணி செய்யும் ஓமா டவை எடுங்கம்மா டவை எடுத்துறியோ ஓகே அளவுக்கு தேவையான டவை வறுக்க போறோமே ஜாலி ஓகே டவை என்ன பேர் என்ன டவை தேங்காய் பூ கிடைக்கு பார்த்தீங்க தேங்காய் பூடகோ நல்லா கமக மாட்டேது மணக்குது கும்மாளி கடைக்கு கொண்டாடி கலந்து எப்படிக்குமா தாவே நல்லா இருக்கு வறுக்கணும் இது வருமோ பதத்துக்கு வருமா இல்லை எப்படி கண்டுபிடிக்கிற வருவாடு தாண்டி காணுவோம் மஞ்சளை காணும் இல்லைல்ல என்ன நிலைமையில போகுது ரதியம்மா
அரைவாசியில வறுவட்டு போதும், காவாசியில போதும். காவாசியில் போகுது என்ன? ஆஹா. கம 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 இதுதான் பருக்கணும் மீனே. ஆனால் பச்சையிலே சில பச்சையில் மாச்சல் என்ன? இப்படி ரவை வறுவடு அவ்வளோக்கு நல்லா இருக்கும். நல்லா இருக்கும் மீனே. அக்கா தங்கச்சி மாதிரி நீங்களும் இப்படி பாருங்க இது மாதிரி வறுக்கிறதுக்குண்ணே. இது என்னண்டா நாங்கள் அள்ளின தேங்காய் பூ கிடைக்கும். தேங்காய் பூ கிடைக்க தேங்காய் பூ நாங்கள் கொட்டை தண்ணி கொண்டு. ஆமாம் ஆமாம். எருமைப்பால் விடுறதால மாஜரிங் விட தேவையில்லை. எருமைப்பால் விடுறதால மாஜரிங் தேவையில்லைண்ணே. எருமைப்பால் எங்கே எடுத்து நீங்கள் ஜோண்ணே? நல்ல நல்லா அரிக்கி விடுறது. என்ன தெரியுமா? நல்ல நல்லா அரிக்கி நல்ல நல்ல இல்லைண்ணே. பச்சை பசல் அரி நல்லா வறுக்கணும். வறுத்து எடுத்தா தான் லட்டு லட்டு மாய வரும். பந்தயம் பிடிக்குமா? பந்தயம் பிடிக்குமா? லட்டு லட்டு மாய் வரட்டு நீங்க எனக்கு காசு எவ்வளோ தரணும்? இந்தாங்க 320 ரூபா பந்தயம். ஐயோ பக்கத்துல பாருங்க 320 ரூபா பந்தயம். எந்த காசு இது? உங்களோட காசு எங்க? எந்த காசு இது? இல்ல இல்ல ரெண்டு காசு. பாருங்க 100 200 300 320 ரூபா. சரியா? உங்களோட காசு எங்க? 500 ரூபா தாள் எடுத்துட்டு வா. பந்தயத்துக்கு 500 ரூபா தாள் நல்ல. ஒட்டுநூறு 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 ஒட்டுநூறு. பாலெல்லாம் கூட விட கூட விட கொஞ்சம் நான் விடணும். தேவையான அளவு பால் விடணுமா? ரதியம்மா கீழே வேலையிறாங்க. ரதியம்மா போல பார்த்து பழகணும். ஏன்னா ரதியம்மா அங்காளி தறி போட்டு நான் வேலையிடும் அழகா தரமா வறுக்கணும். வறுத்தா தான் லட்டு நல்லா வரும். ஏன்னா ரதியம்மா வறுவடுதுமான் வறுவடுதுனே. இப்போ முதல் தேங்காய் பூ போடுங்கம்மா. தேங்காய் பூ என்ன? ஓகே நல்லா வறுவடுதுனே ரதியம்மா. நல்லா வறுவடுதும். ஆமா ஆமா. அளவுக்கு தேவையான தேங்காய் பூ என்ன? ஓகே சீனி கொண்டாங்க. சீனி ஓகே. ஓகே
லெமன் போடணும் என்ன ஓகே பழங்களை போடணும் பிளம்ஸ் அதிகமாக பெரிச்சம்பளம் இப்போ வருதோ எல்லாம் வருதோ ஓகே ஓகே நல்லா பெரட்டி விடணும் மேலே அதிகமாக இப்படிதான் செய்யறேன் லட்டு இப்படிதான் செய்யறேன்னு ஆமாம் இப்போ பால் ஊற்றி கிண்டணுமா அளவுக்கு தேவையான பால் எருமை பால் காணுமா அதிகமா ஓகே பதத்துக்கு வந்தீங்கண்ணே என்ன வாசனை அதிகமா அது கம கமன்னு வாசனை வருகிறே காரங்காய்ச்சி மாதிரி இப்படி கண்டுவிட்டேனம்மா ஆமாம் அக்கா மாதிரி பாகாச்சி போட்டு விடுறோம்மா பாகு காய்ச்சி போட்டு அது சாரியா கல்லு பாவுன்னு சொன்னா சீனி பாகு சீனி பாகாச்சி போட்டு அது நம்ம அப்படி லட்டுக்கு செய்யறது அப்படி நான் நல்லா இருக்காது அதிகமா அது சாரியா இருக்குமா இப்படி செய்யறேன் நல்ல இப்படி நல்ல நல்லா விரிய வந்துட்டு அதிகமா நீ வந்த நீ தாஜெல்லாம் அப்படியே கவுண்டரும் போல பாருங்க நல்லா விரிட்டு நல்ல கணக்கு பதத்துக்கு வந்துட்டு லட்டு எரியுது எடுக்கிறாது மர புடிவாடாதுமா என்ன எங்களுடைய கணக்கு விரிய வந்துட்டு கொஞ்சம் வரட்டும் கொஞ்சம் அடுப்புல கிடந்துட்டு ஒரு உறக்கணும்னா சரி ஆப்பை பாரிக்குமா ஆப்பையில பிடிச்சிருக்கு ஆப்பையில பிடிச்சிட்டு பார்த்தீங்களா அப்போ ஒரு அக்காட போனா அப்படியே கல்லு கட்டி பாய் போய் பிடிக்கிற பதங்கள் அந்த ஒரு இதுக்குள்ள இறக்குவோமா எடுங்கம்மா சட்டி ஒன்று ஓமா இறக்குவோமே இறக்குங்க இறக்கி இறக்கு வாவ் எருமை பால் தானேம்மா இதான் நல்லா பிடிக்கும் அப்படி இருக்கீங்க இதுக்கு ஒரு புடி பாருங்களேன் புடி பிடிக்கலாமாக தேய்க்கும் இருக்கும் என்ன அளவுக்கு சாப்பிட சரி நம்ம ஓகே நீர் ரெடி நான் ரெடி நந்தரி கை ஓகே இப்போ என்னோட கொண்டு சொன்னா நாங்கள் தேங்காய் பால் எல்லாமே வறுத்துட்டோம் இப்போ லட்டு பிடிக்க போகிறோம் ஏன்னா ஓகே லட்டு பிடிக்க போகிறோம் பாருங்க அளவுக்கு தேவையான லட்டு பிடிக்க போகிறோம் லட்டு பிடி அளவுக்கு தேவையான லட்டு ஓகே ஹீட் அடிக்கணும் லட்டு மாதிரி வரணும் லட்டு மாதிரி வரும் வரும் என்ன
வராம போமா. பார்த்தீங்களா அதிகமாக அந்த கச்சான எவ்வளோ தெரியுண்டு அப்படிதான் போயிடுறேனே தான் முடிக்கிறேன். சும்மா லட்டு போட்டாண்டு இறக்குவாங்க. வா உண்டு இறக்குவோம் போகிறோங்களே. ரெண்டாவது சுட சுட பிடிச்சாதான் மாது உள்ளோம். இதாய் வரும் பதத்துக்கு வரும். வரும். ஆமாம். இரண்டாவது. வாவ் 2. அது வெள்ளமாய் செய்யக்கூடாது லட்டு. அப்படி வெள்ளமாய் செய்யக்கூடாது. லட்டுண்டா லட்டுமா இருக்கணும். வெளியாதான் இருக்கணுமா. வெள்ளமா இருக்கிற ருசி இல்லை. என்ன அந்த காஃபியை கொஞ்சம் வறுக்கிறோம். தெரியுமா லட்டு செய்யறதுக்கு என்னென்ன பொருட்கள் இன்னொரு சொல்லிவிடுங்க, மறந்து போயிடுவாங்க. லட்டுக்குரிய தேவையான பொருட்கள் எருமைப்பால், கச்சான், பெரிச்சம்பழம், சீனி, தேங்காய் பூ வறுத்தது, தேவையான பொருட்களை தேவையும். நாங்க போய் செஞ்சது உண்மையிலே இப்போ ஒரு 10 பேர் 15 பேர் சாப்பிடலாம். அளவு ஏதாவது அதிகமா அப்படிதாங்க செஞ்சிருக்கோம். நீங்க உங்களுக்கு தேவையான அளவு உங்களோட ஃபங்க்ஷன் அது நிகழ்வுகள் நடக்கும்போது நீங்க தேவையான அளவு செஞ்சு கொள்ளலாம். அதிகமா செயல்முறை இப்படித்தான் போட்டு செய்யணும், இப்படித்தான் போட்டு வறுக்கணும், தேங்காய் பூவை போட்டு தான் டவை போடணும். அதான் செயல்முறை அதிகமா. என்ன இந்த வெள்ளை அஜய்கிற கொஞ்சம் இது இந்த வெள்ளை இல்லாட்டி நானும் சாப்பிட்டிருக்கேன். நானும் பார்த்திருக்கேன். அந்த இதெல்லாம் பாரு வெள்ளை மாய்கை. 4வது அதிகமா. அது 4வது. ஓகே. லட்டு 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 லட்டு. கண்ணா லட்டு தின்ன ஆசையா? கண்ணா 2 லட்டு தின்ன ஆசையா? ரொட்டு தின்ன ஆசையா? காதல் கடிதம் தீட்டவே மேகம் எல்லாம் காகிதம், வானில் நீளம் கொண்டு வா வேணாமையோ தீண்டிடும், சந்திரனும் சூரியனும் அஞ்சல்காரர்கள், இரவு பகல் எப்பொழுதும் அஞ்சல் உன்னை தீண்டிடும். ஒரு தம்பி ஒன்ன பாட்டு படிச்சு பட்சோப்புல ஓடி அதிகமா அப்படி படிக்கத்தாண்டு. என்ன போல தம்பியோ காட்டியாமா? காட்டும். நம்ம எழுதி முடிய காட்டுவோம், செஞ்சு முடிய காட்டுவோம். இவ்வளோ எத்தனை அதிகமா? 1 2 3 4 5 6வது. லட்டனா என்ன இல்லை பாப்பா இல்லை எத்தனை செய்ய வேண்டும் பாப்பா? 6 செஞ்சிருக்கீ பாப்பா. பாப்போம். இது பெரிய கரண்டிவா? பெரிய அதான் அதிகமா. நல்ல உன்னை சின்ன கொடுத்தா 10 15 எடுப்பானு. இந்த கவர் எடுத்துட்டு ஓடி சின்ன ஆள் இல்லை லட்டு கண்ணு. ஆமா உண்மையாதான். லட்டு ஒன்று சின்ன சரி அவனுக்கு சோறும் தேவையில்லையா? இது வரங்க. ஓ வராக்கள் தான் ஜெயில விட்டுமா? வராக்களை தான் விட்டு வராக்கள் கிடையாது. அந்தந்த டைம் செய்யும் போது வந்தா மட்டும்தான் கிடைக்கும். என்னண்டுமா கூத்துக்கு பின்தணும் சோத்துக்கு முந்தணுமா? இதுக்கு முந்தணும். கூத்துக்கு பிந்தனும் சோத்துக்கு முந்தணும். இதுதான் முந்தணும். நாங்களே அப்படித்தானே அதிகமா சோரங்க எடுத்து ஓடிடுவோம். இன்னும் கொஞ்சம் எரிஞ்சு இப்படி ஆடலாமா? அப்படியே வெளுத்துரும். ஆமாம். ஓகே. 1 2 3 4 5 6 7 8. நல்லா தென்படுகிறதா வீடியோவில்? பாருங்க 8.
என்ன பொறுத்த அதிகமாக ஒரு 15 செய்யலாம் போல. என்ன 15 செஞ்சா 3 பேர் இருக்கேன் படத்தை கணக்கே செய்யல 150 தான். என்னன்னு சொன்னா கணக்கு செஞ்சா இப்போ 15 செஞ்சோம்டா எனக்கு கஞ்சி ரதியம்மாவுக்கு கஞ்சி ரஜிதனுக்கு கஞ்சி. ஆனா பொலிவுக்கு மகன் தேங்காய் கூட கூட போடணும். நமக்கு என்னதுக்கு நாங்கள் அளவுக்கு போடுவோம். எல்லாமே அளவு எல்லாம் அளவு அரிக்கும். என்ன இருந்தாலும் அந்த டவையில கணக்கு தான் சீனி ஓடணும். ஓகே உண்டாலே பிடிச்சிட்டு வேணுமா பிடிக்கும். உண்மையிலேயே நம்ம இந்த கச்சான் பிளம்ஸ் பெரிச்சம்பளம் உண்மையிலே கூட எடுத்தாலும் நல்லா இருக்கும் சாப்பிடக்குள்ள. என்ன தெரியுமா தனி ரவை கச்சான் குறையன்னு சொன்னால் அந்த அளவு ருசி காட்டாது. ஆமாம். இங்கே வந்து பாருங்களேன் ரஜிதன், இங்கே பாருங்க இவ்வளோ கச்சான் இருக்கேன்னு பாருங்க. இதில் ஃபுல்லாகவே கச்சான் தான் பார்த்தீங்களா? கச்சான் கொடுமுந்தியில் பெரிச்சம்பளம் மட்டும் ஃபுல்லாக பாருங்களேன். ஃபுல்லாக கச்சான் இருக்கு. அவ்வளோ வழியாக தெரியும் பார்த்தீங்களா? ஓகே. இதோட 10 அதிகமா 10வது நான் எண்ணிட்டே இருக்கேன். 10 புள்ள What a nice. Wow. Gana laddu dinna saya. மூணு 6 9 12 இப்போ அது ரெண்டாமா முடிகிற தருணத்துக்கு வந்துட்டுமா? முடியும் தருணத்துக்கு வந்துட்டேனே. ஆம். முடிகிற தருணத்துக்கு வந்து தண்ணி சின்ன கரண்டி அணையும். சின்ன கரண்டி. ஓகே. அதெல்லாம் கணக்கு வருதுனே. வாவ். குடிக்காம ஏதாவது வட்டியார போகல. கச்சான் பொலி அதிகமா. கச்சான் தான் பொடி. வாவ். 3 6 9 12 15 எப்படி சொன்ன 15 வருவோடு சொன்ன நான் 15 வந்திருக்கேன். ஆளு காஞ்சு 5 நாங்க 3 பேர் ஆയിരിக்கும். நாங்கள் அப்படி 5 சாப்பிட மாட்டோம். ஒவ்வொன்றும் சாப்பிடுவோம் அதிகமாக. நாங்கள் எல்லாருக்கும் கொடுப்போம். அது சொன்னாவுக்கு மிதுவுக்கு சனவுக்கு 3 பேரும் கொடுப்போம். வராம வருவாங்க. இந்த வாசனை போகும். மிதுவு போய்க்கின்றேன் பாருங்க. பைக் எடுத்து வருவோம் பறந்து. ஓகே சொன்னா அதெல்லாம் செஞ்சுட்டோம். சாப்பிடுவாங்க அதிகமா. இப்போ பார்த்தீங்கன்னா மகன் லட்டு செய்து முடிஞ்சு மக்கள் அக்கா தங்கச்சி மாதிரி உங்களுக்கு நாங்கள் சாப்பிட்டு உங்களுக்கு காணொலி பகிர்ந்து அதிகமா சாப்பிடுங்க. சாப்பிட்டு பார்ப்போம். லட்டு கிட்ட சொன்னாங்க பால் வச்சிருக்கிறோம். எருமை பால் வச்சிருக்கிறோம். லட்டு அதிகமா சாப்பிடுவாங்க. இருக்கும் பாருங்க. சாப்பிடுங்க அதிகமா. வாவ். ஐயோ சுவையா இருக்கு. நல்லா இருக்குது அதிகமா. சீனி எல்லாம் கணக்கா இருக்கிறேன். கணக்கா இருக்கு சீனி எல்லாம். சுவர் காராக்களுக்கெல்லாம் நல்லா கணக்கா இருக்குமா நம்ம
அம்மா பிள்ளைக்கு நாளை கொடுத்துருவோம் கொடுத்துருவோம். உண்மையிலே லட்டு செட்டப் இருக்கிறது அதிகமா நல்ல டேஸ்டா இருக்கு, நல்லா இருக்கு. நீங்களும் இப்படி செய்து பாருங்க. இது ஒரு மாதத்துக்கு இருக்கும் லட்டு. ஆமாம், நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்க. என்ன அதிகமா டீ குடிக்கணும். டீ குடிக்கணும். டீ இல்லை, பால். இது பால். ஓகே, பால் குடிங்க. சீனி கலராக தான் இருக்கணுமா? வெறுமா பால் லெவலில் இருக்கணும். சாப்பிட்டு தான் குடிக்கணும் அதிகமா, சூடாக இருக்கு. ஆம். ஓகே, இன்றைக்கி இந்த காலையில் இந்த விஷயம் தான் நாங்கள் பார்த்துருப்பீங்க. உண்மையிலேயே பிடிச்சிருக்கணும்னு நம்புகிறோம். அதே மாதிரி முடிச்சுக்கொள்வோம். ஆமாம், இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி போடக்கூடிய நோட்டிஃபிகேஷன் உங்கள் காணொலி வந்து ரொம்ப